Okay, palindrome linked list. Given the head of a single linked list, return true if it's a palindrome. So head கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து இது palindrome இல்லையா அப்படின்னு சொல்லணும். Palindrome ரிவர்ஸாக ரீட் பண்ணாலும் அதே நம்பர் வரணும். இந்த லிங்க் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸாக ரீட் பண்ணாலுமே 1 2 2 1 தான், ஃபார்வர்ட் ரீட் பண்ணாலும் 1 2 2 1 தான். ஸோ திஸ் இஸ் அ palindrome and return true. But this is not a palindrome, it return false. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, அந்த லிங்க் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த லிங்க் லிஸ்ட் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறதுனா, இப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் நோடில் இருக்குது. ஹெட் நோட் ஸ்டார்டிங் ஆஃப் த நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டுடுறோம். அரே லிஸ்ட்டில் போட்டுட்டு அப்புறம் palindrome எப்படி செக் பண்ணோம், ஒரு அரே இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் ஸ்டார்ட் பாயிண்டர் L = 0, எண்ட் பாயிண்டர் அரே லென்த் -1. ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எல்லில் இருக்கிற வேல்யூ அரே லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் எல் இருக்கிற வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் ரைட்டில் இருக்கிற வேல்யூ. ஈக்குவலாக இருந்துச்சு, ஈக்குவலாக இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் இமிடியேட்லி. ஸோ ஸ்டார்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணு, எண்ட் பாயிண்டர் டிக்ரீஸ் பண்ணு. ஸோ ஒரு அரேக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் இதை செக் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் சொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இயர் இட்ஸெல்ஃப் இஸ் ஆர்டர் ஆஃப் n, right? You're going through all the values and putting in the array list. Space complexity is again you are having array list, it is order of n. Okay, so this is one thing. Second is, instead of array list you can use a stack. Stack யூஸ் பண்ணும்போது என்னன்னா, அதே தான் வர டேட்டா எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணிக்கோ. ஸோ ஸ்டாக்கில் போய்ட்டு அந்த டேட்டா எல்லாத்தையும் போட்டே வா, புஷ் பண்ணிட்டே வா, விச் வில் பி 1 2 2 1. ஸோ ஸ்டாக்கில் புஷ் பண்ணியாச்சு. இப்போ பாப் பண்ணும்போது லாஸ்ட் இருக்கிற வேல்யூலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹெட்டை வச்சுக்கிட்டு இப்போ லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்குது 1 2 2 1, இதை வச்சுட்டு இதில் பாப் பண்ணுற வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவல் டு இருக்கிற வரைக்கும் இதை நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கிறோம், ரைட்? ஸோ இதில் பாப் பண்ணுறோம், ஏன்னா பாப் பண்ணால் லாஸ்ட் இருக்கிற வேல்யூ தானே வரும் ஸ்டாக்கில். ஸோ இதில் பாப் பண்ணுற வேல்யூ லாஸ்ட் வரும், நம்ம கரண்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிட்டே வந்தேன்னா ஃபைனலாக எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து எப்படி வந்து எல்லாமே இந்த கரண்ட் வந்து நல்லுக்கு போயிருக்கணும். அப்படி நல்லுக்கு போயிருந்தா எல்லா வேல்யூமே ஈக்குவல்னு அர்த்தம். பட் இது ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நடுவில் நாட் ஈக்குவல் டு இருந்தால் அப்படியே கூட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூ ஹேவ் டு யூஸ் அ ஸ்டாக். ஸோ ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணும்போது we can also think of recursion. Recursionல என்னன்னா, if you see here, நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம recursion யூஸ் பண்ணும்போது நம்மளா ஒரு ஸ்டாக் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் palindrome அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காமனாக வந்து இந்த ஸோ செக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செக்குன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து ஹெட் நோடாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரைட்டு, அப்புறம் வந்து அதோட நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 1ன்ற நோடை பாஸ் பண்ணுறேன். அப்புறம் அதே செக்குக்கு வந்து 2ன்ற நோடு வரும். அதே செக்குக்கு அடுத்த என்னது 2, கரெக்டாக 2 வரும். அடுத்த செக்குக்கு அகெயின் 1 வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சா? நல்லானா நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஓகே, ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது லாஸ்ட் நோட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நோட் வேல்யூ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோட் வேல்யூ என்ன பண்ணுறோம்னா, என் கிளாஸ்லேயே ஒரு வேரியபிள் வச்சு அந்த ஹெட்டுன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, இந்த லெஃப்ட் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, லாஸ்ட் நோட் வேல்யூ இருக்குது, ரைட்? ஸோ அப்போ எப்போ ரிட்டர்ன் ஆகி வருதோ, நல்லா ரிட்டர்ன் ஆகுதுல்ல. சப்போஸ் அது இனிஷியலாக ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ட்ரூவா இல்லைனா உடனே ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூவும் இப்போ இங்கே ரைட்டில் என்ன வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ இருக்கும் கரெக்டாக, அந்த வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணுறேன். ஈக்குவல் தான் சேம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணிடுறேன், லெஃப்ட்டை அடுத்த வாட்டி ரிட்டர்ன் பண்ணும்போது லெஃப்ட்டை மூவ் பண்ணிடுறேன். லெஃப்ட் இப்போ இங்கே வந்துடும்.
இப்போ ரிட்டர்ன் இப்போ சேமா ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் இங்கே ட்ரூ வந்துடுமா? ஸோ ட்ரூ இருக்கிறதுனால இப்போ அடுத்த வேலையும் செக் ஆகும். எது இந்த இதுவும் இந்த டூவும். அப்புறம் லெஃப்ட் ஈக்குவல் இப்போ இது ட்ரூவாக இருக்கா? அப்போ லெஃப்ட் நாட் நெக்ஸ்ட்டு இப்போ டூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ஆனால் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம திருப்பி கால் பண்ணதுனால இந்த வேல்யூ ஸ்டாக்கில் ஏற்கனவே இருக்குது. ரிட்டர்னில் வரும்போது இந்த வேல்யூவும் நம்ம லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூவும் செக் பண்ணிட்டு எப்படியே வந்துடலாம். ஏதாவது ஒன்று சேம் ஆகலன்னா என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ் வருமா? ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து என்ன ஆகும்? இங்கே ஃபால்ஸ் வருமா? அப்போ ஃபால்ஸாக இருந்தால் இங்கே நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படியே ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகி ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ யூ கேன் யூஸ் ரிகர்ஷன் ஆல்சோ டு டூ இட். ஸோ ரிகர்ஷனில் நீங்கள் திங்க் பண்ணும்போது திங்க் ஆஃப் இப்போ யூஆர் காலிங் த சேம் ஃபங்க்ஷன் செக்குன்றது. ஓகே, ஸோ இது ஒன்னுனா அடுத்தது வந்து டூவு, அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் டூவு, ரைட், அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் டூவு, அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று, 1 2 2 1 அப்படின்னா, ரைட், 1 2 2 1 அப்படின்னா. ஸோ ஃபைனலாக வந்து இங்கே வந்து நல் வரும். நல் வரும்போது இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது ப்ரீவியஸ் காலுக்கு போகும். அப்போ நீ எப்படி கொடுக்கணும்னா அப்போ நம்ம என்ன கோட் அடிக்கணுமோ அந்த கோடை இங்கே அடிக்கணும். அப்போ அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்போ தான் வேல்யூ என்ன பண்ணணும்? லெஃப்ட்டுக்கு ஒரு வேல்யூ, இது கடைசியில் வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம ரிட்டர்னாக இங்கே வரும்போது இந்த வேல்யூ இருக்கும், கரெக்டாக? அப்போ இந்த வேல்யூவும் செக் பண்ணாலும் லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் a function calling itself, same function, the complete function திருப்பி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு கோட் பண்ணணும். நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணாலுமே, நம்ம எதுவும் டேட்டா செட்டை டிக்ளேர் பண்ணனாலுமே இது ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ரிகர்ஷனில் அந்த ஸ்டாக் யூஸ் ஆகுதுல்ல, அதனால் ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த நோட் find the middle of the list. இப்போ 1 2 2 1 அப்படின்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 தடவை போகுது. ஓகே, இட் இஸ் கோயிங் 2 டைம்ஸ். இது வந்து சின்றதுனால கிவிங் ஆரோ மார்க். ஜாவானா டாட் போடணும். ஓகே, இது ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ் போகுது, ஸ்லோ பாயிண்டர் ஒன்றா மூவ் போகுது. அப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எண்டில் இருக்கும்போது, அதாவது ஃபாஸ்ட் பாயிண்டருடைய நெக்ஸ்ட்டு நல்லா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கும்போது அதோடைய நெக்ஸ்ட்டு நல்லா இருந்தாலும் சரி, நாட் ஈக்குவல் நல்லா இருக்காங்க போயிட்டுருக்கும். ஸ்லோ பாயிண்டர் இங்கே நிற்கும். ஸோ ஸ்லோ பாயிண்டர் மிடில் வந்துருச்சு, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னா இது வருதா, இந்த நோடை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இது ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது எனக்கு செகண்ட் லிஸ்ட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு, இது செகண்ட் லிஸ்ட்டு. செகண்ட் லிஸ்ட் என்ன இருக்குது? ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு தனி லிஸ்ட் இல்லை, அதனால் இதை என்ன பண்ணணும்? நல்லுன்னு மாற்றணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஹெட்டு, செகண்ட் லிஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த செகண்ட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2 லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணணும். சேமான்னு எப்படி செக் பண்ணுறது? while p2 not equal, 2 வேல்யூவும் நாட் ஈக்குவல் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடலாம். சப்போஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நோடு அடுத்தடுத்த நோடு போயிட்டே இருக்கணும். 2 லிஸ்ட்டாக வந்துருச்சு இல்லை? ஸோ 2 லிஸ்ட்லையும் ஒரு நோடாக நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே போகணும். எப்போ நமக்கு சேமாக இல்லையோ அப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரைட். ரிசல்ட் வந்து ஃபால்ஸ், ஸோ கால் பண்ணணும். இப்போ ஒரு வேளை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 1 2 2 1 இருந்துச்சு, நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா 1 2 2 1 2 1 2 இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். இந்த வேல்யூ சேமா இல்லையா? அப்புறம் P1 இங்கே நவுத்திக்கிறோம், P2 இங்கே நவுத்திக்கிறோம். இந்த வேல்யூ சேமா. அப்புறம் P1 நவுறுது, P2 நவுறுது. P2 நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே வந்துடும். இப்போ ரிசல்ட் என்ன அப்டேட் ஆகிருக்கோ ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், கரெக்டாக? இப்போனா நம்ம லிஸ்ட்டை மாற்றிட்டோம்ல. எப்படி? சப்போஸ் அவங்க வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை நீ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரிவர்ஸ் லிஸ்ட்டுக்கு செகண்டோட பாயிண்ட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுமா? இப்போ இந்த ஸ்லோ இங்கே இருக்குல்ல, ஸ்லோவோட நெக்ஸ்ட்டை தூக்கி இது பாயிண்ட் பண்ணிடுறேன். இது ரிவர்ஸ் பண்ணி வர இது லிஸ்ட்டை இது பாயிண்ட் பண்ணிடுறேன். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட் ஆகிடுச்சா? சப்போஸ் இதை கேட்டாங்கன்னா
ஆப்ஷனல், இதையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எந்த ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல நம்ம.